Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல இந்த partition basket எப்படி பின்றதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போறோம். இந்த கூடைக்கு நடுவுல இருக்கிற இந்த தடுப்பு அதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பின்றதுன்னு லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. அப்படியே இந்த வீடியோல இந்த மாதிரி புஷ் வந்துட்டு இந்த ஒயர் கூடைக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நார்மலா மெட்டல் புஷ்லாம் வச்சோம்னா ரஸ்ட் ஆகும். அது தாண்டி அந்த கூடை வந்துட்டு தரையில படுறதுக்கான சான்ஸும் இருக்கு. இந்த மாதிரி புஷ் வைக்கும்போது அந்த கூடை வந்துட்டு தரையில படவே படாது, அடி தேயாது. ஸோ லைஃபும் நல்லா இருக்கும். நீங்க 3 ரோலுக்கு மேல ஒயர் கூடைகள் பின்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி புஷ் வந்துட்டு வச்சுக்கோங்க. கிராஸ் டைப்ல இந்த கூடை பின்றதுக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இந்த கூடையோட உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரைக்கும் இருக்கும். இந்த கூடையோட பேஸ்ல கார்னர் டர்னிங் இருக்கு இல்லையா, கார்னர் டர்னிங் டு கார்னர் டர்னிங்கும் 10 இன்ச் வரைக்கும், மேலே போக போக அகலம் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பேஸ்ல இந்த சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ச் வரைக்கும் இருக்கும். இந்த கூடைக்கு பேஸ் நல்ல அகலமாக வந்திருக்கும். 7 இன்ச் வரைக்கும் பேஸ் இருக்கும் பாருங்க. இந்த கூடை மட்டும் பின்றதுக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படலாம். நடுவில் இருக்கிற அந்த சென்டர் வாலும் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் பின்றதுக்கு தனியாக ஒரு ரோல் தேவைப்படும். டோட்டலாக 4 ரோல் கூட. இப்போ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் எப்படி பின்றதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த கூடை பின்றதுக்கு டார்க் பிங்க்ல 12 ஒயரும், மில் கிரீன்ல 40 ஒயரும், ஒரு ஒயரும் 11 அடி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து கிராஸ் நாட் போடணும். அந்த மாதிரி போடும்போது டார்க் பிங்க் கலர்ல 6 நாட்டு கிடச்சிருக்கும், மில் கிரீன்ல 20 நாட்டு கிடச்சிருக்கும். மொத்தம் 26 நாட்டு வந்திருக்கும். இந்த 26 நாட்டையும் வரிசையாக வந்துட்டு கிராஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டார்க் பிங்க் நாட்டை வந்துட்டு 1 ஜாயின் பண்ணணும். அடுத்து 4 மில் கிரீன் நாட்டை ஜாயின் பண்ணணும். அடுத்து அந்த டார்க் பிங்க் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். அடுத்து 4 மில் கிரீன் நாட். இதே மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் டார்க் பிங்க் நாட்ல வந்துட்டு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சென்டர்ல இருந்து மேல் பக்கத்துல 10 வரிசை, கீழ் பக்கத்துல 10 வரிசை வந்துட்டு பின்னணும். பேஸ் நல்லா அகலமா வேணும்னு 10 வரிசை, மொத்தம் 20 வரிசை எக்ஸ்ட்ராவா பின்னி இருப்பேன். இந்த பிங்க் நாட்டை விட்டுட்டு கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாட்டில் வந்துட்டு முடியணும். இந்த டார்க் பிங்க் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு வரிசை வர மாதிரி பின்னணும். அப்போ தான் கார்னர் நம்மளால டர்ன் பண்ண முடியும். இந்த பேட்டர்னும் நமக்கு கரெக்டாக இருக்கும். பேஸ் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு 15 நாட்டில் முடிஞ்ச மாதிரி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? மேலே 15 நாட்டில் முடிஞ்சிருக்கணும். இதே மாதிரி கீழ் பக்கத்துலையும் 15 நாட்டில் முடிச்சிருக்கீங்களான்னு ஒரு முறை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணணும். கார்னர் டர்னிங் வந்துட்டு 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணணும். கடைசியில் ஒரு மில் கிரீன் ஒயர் இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் பிங்க் ஒயர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மில் கிரீன் ஒயர், 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணி பிங்க் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு பின்னிட்டு வரணும். இங்கே பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. அந்த பிங்க் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு ஒரு 5 நாட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பிங்க் ஒயரை கட் பண்ணிட்டு மீதி தூரம் வந்துட்டு பின்னி இருக்கேன். நீங்கள் சாதாரணமாக கிராஸ் கட் கூடைக்கு கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி கடைசி ஒயரை மட்டும் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 2 லைன் வந்துட்டு பிங்க் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த சிங்கிள் பார்டர் டிசைன் கரெக்டாக நமக்கு வரும். இதே மாதிரி 4 பக்கத்துலையும் 3 ஒயரை பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணணும். பிங்க் ஒயர் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு பிங்க் ஒயரை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக எப்போவும் நம்ம கிராஸ் கட் கூடைக்கு எப்படி சைடு வால் பின்னுவோமோ அதே மாதிரி சைடு வால் பின்னணும். இந்த கூடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா 4x4 சிங்கிள் பார்டர் டிசைன் கூடை. அந்த மில் கிரீனில் பாருங்கள் 4x 4ன்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் இருக்கும். டார்க் பிங்க் கலரில் பார்டர் மாதிரி வருது இல்லையா. ஸோ இந்த கூடை பின்றதுக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னா இதே சிங்கிள் பார்டர் டிசைனில் ஒரு ரோலில் எப்படி பின்றது, 2 ரோலில் எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. கிராஸ் கட் கூடைகள் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். கிராஸ் கட் கூடைகளோட பிளேலிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இது சிங்கிள் பார்டர் டிசைன் இல்லையா. இதே மாதிரி டபுள் பார்டர் டிசைன் கூடையும் எப்படி பின்றதுன்னு 3 ரோலில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பிங்க் கலரில் ஒரு லைன் இருக்கு பாருங்க, அதுக்கு பதில் 2 லைனாக வர மாதிரி கூட உங்களால் பின்னிக்க முடியும். இந்த கூட பின்ற வீடியோவை நான் ஏன் காமிக்கல அப்படின்னா பேசிக் கார்னர் டர்னிங் மட்டும் பின்னி வச்சு ஒரு 2 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அப்புறம் பின்னலான்னு அடுத்து வேற நியூ ஐடியாஸ் போடுறதுலேயே என்னோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இந்த கூட பின்ற வீடியோ என்னோட லேப்டாப்லேயும் இருந்துச்சு, கூகுள் ஹிஸ்ட்ரிலையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2த்துல இருந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இந்த கூட பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த வீடியோஸ் இல்லை. அதனால இந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிருச்சு. அப்புறம் இந்த கூடையை ஏதாவது ஒரு நியூ மாடல் கூடையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னாக்கா நடுவில் இந்த பார்ட்டிஷனும் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் எப்படி பின்றதுன்னு காமிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள்.
நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு கூடை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கையிலேயே நம்மளால் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏதேதோ இடத்துல வந்துட்டு வைப்போம். அப்போ கூடையும் டேமேஜ் ஆகும், அழுக்கும் ஆகும். இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பாருங்கள், நல்ல ஹைட்டாக நல்ல பெரிய புஷ்ஷாக வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த புஷ் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மேக்னெட்டிக் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் லாக்கில் ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் மேக்னெட்டிக் லாக் செட் பண்ணும்போது வாஷர் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வாஷர் இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு ஒயரை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு இந்த 2 ஒயரையும் இந்த புஷ்ல ஹோல் இருக்கும், இந்த ஹோல்ல வந்துட்டு சொருகணும். இந்த புஷ்ஷோட இந்த கீழ்ப்பக்கம் அடிபாகத்தில் வரும் இல்லையா, அந்த ஹோல் பெருசாக இருக்கும், மேலே ஹோல் கம்மியாக இருக்கும். இதில் சொருகிட்டு உங்களுக்கு புஷ் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இதை வச்சு இந்த 2 ஒயரையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போய் நல்லா டைட்டாக முடி போட்டு அந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். இந்த புஷ்ஷும் வந்துட்டு நாளடைவில் துரு பிடிக்கும். வாஷர் இல்லாமையும் இந்த புஷ்ஷை நம்ம செட் பண்ணலாம். ஒரு 1.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, அதை சரி சமமாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க போதும். ஒரு நாட் இல்லைனாக்கா 2 நாட் கூட போட்டுக்கோங்களேன். ஒரு நாட் போட்டாலே போதும், ஏன்னா 2 ஒயராக தானே இருக்குது. நான் இதில் மட்டும்தான் 2 நாட் போட்டிருப்பேன், ஆனால் மற்ற புஷ்லெல்லாம் ஒரே ஒரு நாட் தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த ஒயர்ஸை இந்த புஷ்ல வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இந்த புஷ்ஷோட ஹோல் வந்துட்டு ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். இதுக்குள்ளே 4 ஒயர் மட்டும் தாராளமாக போகும். 5ஆவது ஒயர் 6ஆவது ஒயர்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 4 ஒயரையும் இந்த புஷ்ஷில் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டோன்னா இந்த எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் அந்த நாட்டு வந்துட்டு அந்த புஷ்ஷோட ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக வராது. ஏன்னா அந்த ஹோல் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு புஷ் எந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 4 ஒயரையும் கூடையோட வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இந்த கூடையோட உள் பக்கத்தில் முடி போட்டு சொருகி விடுறதை என்னால் காமிக்க முடியல, ஏன்னா இந்த கூடையில் வந்துட்டு பார்ட்டிஷன் வேறு இருக்குது. அதனால கேமராவில் கரெக்டாக வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த கூடையும் நல்லா ஹைட்டாக வேறு இருக்குது. இப்போ பாருங்கள் 4 புஷ் வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த புஷ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த புஷ் வந்துட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புஷ்ஷை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எலக்ட்ரிக்கல் கடையில் இந்த மாதிரி காமிச்சு வந்துட்டு வாங்கிக்கோங்க. இதை விட சின்ன புஷ் வந்துட்டு ஒயர் கூடைக்கு ஸ்க்ரூ அதுக்கப்புறம் போல்ட் வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த மாதிரி புஷ் கிடைக்குது. இந்த புஷ்ஷோட விலை ஒன்று வந்துட்டு 20 ரூபாய். இது வந்துட்டு பார்ட்டிஷன் கூடன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் ஒரு பக்கத்தில் தக்காளியும் ஒரு பக்கத்தில் கிராசரிஸும் வச்சுருக்கேன் பாருங்கள். வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. இந்த கூடைக்குள்ளே சென்டர் வால் எப்படி பின்னுறது, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பின்னுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அதுக்கப்புறம் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் சூப்பரான நியூ ஐடியாஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.